யாருக்காக இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எஸ்ஐஆருங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து யாருக்காக உழைக்குதுன்னு தெரில. எஸ்ஐஆருங்கிறது இந்த சாருங்கிற வார்த்தை எந்த சாருக்காக மத்திய அரசாங்கத்திலேருந்து வந்து நம்ம மேலே திணிக்கிறாங்கன்றதும் நமக்கு புரியாத ஒரு பெரிய புதிராகவே இருக்கிறது. இன்றைக்கி நம்ம எஸ்ஐஆருங்கிற ஒரு இப்போது ஹாட்டாக எல்லாரை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இல்லையா, அதை பற்றி இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க போகிறேன். எஸ்ஐஆர்னா என்ன? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். எலெக்ஷன் கமிஷனால் நம்மளுடைய இந்திய நாட்டில் எல்லா மாநிலத்துக்கும் அதை அவங்க வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இந்த எஸ்ஐஆர் தேவைங்கிறதா நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக எலெக்ஷன் கமிஷனை நோக்கி நம்ம வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாகும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர்ன்றது நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனால் செய்யப்படாத ஒரு விஷயம். இதற்கு முன்னாடி வெளியிட்ட அத்தனை நம்மளுடைய ஓட்டர்ஸ் லிஸ்ட் எல்லாமே எஸ்எஸ்ஆர், அதாவது அந்த சம்மரி ரிவிஷன் மட்டும்தான், ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷனுங்கிறத மட்டும்தான் இதுவரையில் நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் செஞ்சிட்ருக்கு. முதல் முறையாக எஸ்ஐஆருங்கிற ஒரு பெரிய விஷயத்தை ஒரு பிம்பமாக கொண்டு நம்ம முன்னாடி வச்சுருக்கிறாங்க.